रोप रीच आइटा பழனி டு ஆந்திரா திருப்பதிக்கு டெய்லி ட்ரிப் பஸ் இருந்தது ஈவினிங் 4 o'clock. கொரோனா டைம்ல ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ அதை ரெகுலர் பண்ண முடியுமா? இப்போ இல்லை, அது இப்போ இல்லையா? அது இல்லை, நேற்று 2-3 விஷயம் சொல்லியிருக்காங்க எல்லா இடத்துல. இது நீங்கள் சொல்லிட்டீங்களே, இது நான் பார்த்துக்கிறேன். டெய்லி இருந்தது. இப்போ கொரோனா டைமுக்கு அப்புறம் அது நிறுத்திட்டாங்க, ஸ்டாப் ஆயிடுச்சு. அது நான் எப்படி ஆரம்பிக்கணும்னு நான் சொல்கிறேன். ஆர்டிசி சேர்மனுக்கு நான் சொல்லிட்டு அதே மாதிரி பழனி டு திருப்பதி ட்ரெயின் வந்து ஸ்பெஷலாக இன்டர்சிட்டி மாதிரி ஏதாவது விட வாய்ப்பு இருக்குமா? நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பேசி கண்டிப்பாக அது மது ஆனந்த் இதெல்லாம் பார்த்து இதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக நான் பேசுகிறேன் சார். 2-3 விஷயத்தை நான் 2-3 டெம்பிள்ஸ்க்கு இது மாதிரி ஆயிடுச்சு. அடுத்து மகாராஷ்டிராவில் கூட அது நான் ரெக்வெஸ்ட் பண்ணேன். ஒரு ஆரம்பிக்க போகிறேன்னு சொன்னாங்க. இந்த ரெக்வெஸ்ட் நான் கண்டிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட் ரயில்வே மினிஸ்டர் நான் திருப்பதி மாதிரி பழனியில் இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிலிட்டி செய்யலாம்ங்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா சார்? இல்லை, நான் இப்போ திடீர்னு சொல்ல முடியல. இது ரொம்ப திவ்யமான க்ஷேத்திரம். இது கண்டிப்பாக திருப்பதி லெவல் இருக்கிறோம். அது என்னென்ன பண்ணோம், அது ஒரு பக்தராக நானும் என்ன பண்ணணும்னு யோசித்து என்னோடய ஃப்ரெண்டு நம்பர் இவர் நான் அனுப்புகிறேன். நான் கொஞ்சம் ஒரு மாதத்துக்கு 2 மாதத்துக்கு அப்புறம் அனுப்பிட்டு எல்லாம் 6 சுப்பிரமணியன் முருகன் கோயில் இருக்குது. எல்லாம் என்னென்ன பண்ணணும், அது ரொம்ப ஒரு பிளான் இல்லை நான் கொடுக்க சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக எந்த அளவுக்கு நான் பண்ண முடியும் கண்டிப்பாக நான். என்ன சார் அது இங்கே கோயில் அரசாங்கத்தை அது நான் முதல்லேருந்தே நான் அதுக்கு முன்னாடி நான் நடக்கிறதுக்கு முன்னாடி 2.5 வருஷம் முன்னாடியே நான் சொல்லிட்டேன். தப்பு நடந்துகிட்டே இருக்குது. ஸோ அது ஃபைனலாக அது அவருக்கு இப்போ பனிஷ்மெண்ட் கிடைக்கிறது கல்பெட்ஸ் யாருன்னு தெரிஞ்சு போச்சு. அது சந்தோஷம். கடவுள்கிட்ட யாருமே இந்த மாதிரி படக்கூடாது. அது அந்த மாதிரி பண்ண எது இருந்தாலும் சார் தப்பு நடக்கிறது பார்க்காம இருக்கக்கூடாது. அது வெளியே வந்து நம்ம அது கடவுளுக்கு நிற்கணும். தப்பு நடக்காம. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இது நான் முதல் வாட்டில் இதுக்கு ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி தான் இப்படியே போயிட்டேன். அது அந்த டைம் தெரியல. பட் இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது ஒரு என்ன சொல்றது, தேசத்துக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்குது. இது நான் எங்கே போனாலும் சரி கடவுள்கிட்ட என் பற்றி நான் கேட்கறது இல்லை. மக்களுக்கு நல்லதாகணும். நான் எந்த இடத்துக்கு நான் ரைட் ஃப்ரம் நான் குழந்தையா இருக்கிறது டைம்லேருந்து நான் எப்பவுமே மக்கள் நல்லதாக இருக்கணும். அதுதான் ப்ரேயர். அது தவிர எதுவுமே இருக்கு. இப்போ மத்திய அரசு வந்து வக்ஃபு மசோதா தாக்கல் பண்ணியிருக்காங்க. மத்திய தன்னை இந்தியா முழுவதும் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அது பார்த்துட்டு ஒரு டீப்பான சப்ஜெக்ட். அது முன்னொரு இடத்துல Common civil. Please.